ராம் பண்ணும்போது நீங்கள் வந்து என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாங்க, அது தொடக்க காலகட்டம். முதல் படத்திலேயே எனக்கும் ஹீரோவுக்குமான சின்ன சிக்கல் உரசல் வந்து என்னுடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு. அதை நடத்தும்போது ஒருத்தர் கேட்குறாரு, சார் இந்த கதையை வந்து நீங்கள் சூர்யாவுக்காகவே எழுதுனீங்களா அப்படின்னு. சூர்யா சார் என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. அப்படிலாம் எழுதலை சார், நான் ஒரு கதை எழுதுனேன், அவர் நடிச்சிருக்காருன்ட்டேன். இதுதான் முதல் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்னுடைய பதில். அவர் அதை ஹேர்ட் பண்ணிருச்சு. நான் அவரை ஹேர்ட் பண்ணணுன்றதுக்காக சொல்லலை, ஆனால் அதை ஹேர்ட் பண்ணிருச்சு. நான் அப்படி சொல்லியிருக்கவும் கூடாது. இல்லை சார், நான் எழுதின கதைக்கு அவர் பொருத்தமாக இருந்தாரோ அவரை நான் அணுகுனேன்னு சொல்கிறது தான் ஒரு பொது வெளியில் பேசுகிறதா இருக்கும். அப்போ 2வது படம் பண்ணும் பொழுது இதே கேள்வி கேட்குறாங்க, சார் ஜீவாவுக்காக இந்த கதை எழுதுனீங்க. சார் சிவானி யாராவது ஒரு பையன் இருந்தால் கூட நடிக்க வச்சுருப்பேன்னு சொல்லிட்டேன். அப்போ நான் உருவாக்கும் போது கேரக்டர் தான், ஆர்டிஸ்ட்டை மைண்டில் வச்சுட்டு இல்லை. அதனால தான் சொன்னேன், என்னுடைய எந்த படத்துலையுமே நான் ஆர்டிஸ்ட்டை மைண்டில் வைக்கலை. சித்தப்பு மட்டும்தான் எனக்கு பசுபதி சார் இருந்தார். அப்போது இது எல்லாருக்கும் பொதுவானது தான். அப்படி போய் அதை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் யாருன்னு அவர் என்னை புரிஞ்சிருக்காருல்ல, என்னுடைய படம் புரிஞ்சிருக்காரு, என்னுடைய பர்சனல் கேரக்டர் புரிஞ்சிருக்காரு. அவர் புரிஞ்சிருக்கும் போது அவர் யாருன்னு நான் புரிஞ்சுக்கணும்ல. அப்போ அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவர் ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டு, அவர் ஒரு 100 டைரக்டர் பார்த்துருப்பாரு. அதில் மாறி யாருன்னு அவருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும். அப்போ அந்த புரிதல் வந்துருச்சுன்னா இங்கே அந்த பிரச்சனையே கிடையாது. நீங்கள் சட்டை போட சொல்கிறீங்களா, சட்டை இல்லாமல் வர சொல்கிறீங்களா, கோமணம் கட்ட சொல்கிறீங்களா, எது வேணாலும் தயக்கம் இல்லாமல் செய்வோம். ஏன்னா நோக்கம் தப்பு கிடையாது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.